அனைத்து முதுகலை வணிகவியல் ஆசிரியர் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்ததுபடி, எல்லாரும் கேட்டுக்கிட்டதுபடி டெஸ்ட் பேட்ச் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு டூலாக இருக்கும். டெஸ்ட் பேட்சில் புதுசாக என்ன கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு நிறையா பேருக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். கண்டிப்பான முறையில் அவுட் சோர்சிங் எதுவுமே எடுக்கலை, ஆன்லைன் சோர்சஸ் எதுவுமே எடுக்கலை. ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெஃபரன்ஸ் புக்ஸ் தான் எடுத்திருக்கோம். நேஷ்னல் ஆத்தர்லேருந்து லோக்கல் ஆத்தர் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த டெஸ்ட்டுக்குள்ளே கவர் பண்ணுறது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20 சாப்டர், அதாவது நம்மளுக்கு 10 யூனிட் இருக்குது, 20 சாப்டர் இருக்குது. அந்த 20 சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். எபோவ் 3000 கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக எவ்ரி வீக் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் உங்களுக்கு அப்டேட் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 யூனிட்டு அந்த மாதிரி பல்க் அப்டேட் உங்களுக்கு இருக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு தமிழ் ஆசிரியரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஜிடிஆர்பிக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த தமிழ் ஆசிரியரை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ உள்ள புதிய பாடத்திட்டத்தின்படி கொஸ்டின்ஸ் இயல் வைஸாக எடுத்துருக்குறோம். அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் சைக்காலஜி, அதுலேயும் பார்த்திங்கன்னா அனுபவமிக்க ஆசிரியரை வச்சு கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா ஜிகே, அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஆர்பிக்கு என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத வச்சு ஜிகேல நல்லா டெப்த்து நாலேஜ் இருக்கக்கூடிய நண்பர்களை வச்சு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஃபர்தராக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாகவே பார்த்தீங்கன்னா இது கிடச்சிரும். மேஜரில் அரவுண்ட் 10,000 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இதை தாண்டி ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பயிற்சி மையங்களில் படிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொகை கொடுத்து படிக்கிறீங்க. இது எல்லாம் கடைசியாக எங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு கொஸ்டின் அதில் தான் நிற்கும். இந்த கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோ காஸ்ட்டில் இதை நம்ம கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை தாண்டி கம்ப்ளீட்டாக நியூ சிலபஸ்ஸு உள்ளுக்குள்ளே ஒரு கொஸ்டின் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு சிலபஸ் இந்த மாதிரியாக வராது. ஏன்னா இப்போ நம்ம ஆஃப்டர் நியூ சிலபஸுக்கு அப்புறம் தான் இதை நம்ம பிரத்யேகமாக நியூ சிலபஸுக்காகவே தயார் பண்ணியிருக்கிறோம். அதனால கண்டிப்பான முறையில் அந்த ஓல்டு சிலபஸில் கொஸ்டின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளே பார்த்திங்கன்னா கிடையாது. நியூ சிலபஸில் உள்ள கண்டென்ட் வைஸாக கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லா டாப்பிக்லேயும் எல்லா சாப்டர்லேயும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதனால் இந்த கொஸ்டின் வருமா, இந்த கொஸ்டின் வராதா, இது யூனிட்டுக்குள்ளே பழைய யூனிட்டுக்குள்ளே இருக்கே, பழைய யூனிட் தான் இப்போ சிலபஸில் இல்லையே, அப்புறம் இதுக்கு இந்த இதை நம்ம பார்க்கணும் இப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும். அந்த மாதிரி எந்த குழப்பங்களும் உங்களுக்கு தேவையில்லை, அது அவசியமும் இல்லை. ஏன்னா இது முழுக்க புதிய பாடத்திட்டத்தின்படி தயாரிக்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்ச நியூ சிலபஸ் படி நம்ம தான் கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுக்க போகிறோம். கொஸ்டின்ஸ் முழுக்கவே பார்த்தீங்கன்னா புக்ஸிலேருந்து, இன்சைட் த புக்ஸிலேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான், ரெஃபரன்ஸ் புக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். பிஜிடிஆர்பியில் கடந்த காலங்களில் என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, இனி வரும் காலங்களில் எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா புக்ஸுமே உங்களுக்கு பிரத்யேகமாக எல்லா டாப்பிக்குமே எல்லா புக்ஸையுமே ரெஃபர் பண்ணி உள்ளுக்குள்ளே நம்ம கொடுக்க போகிறோம். கண்டிப்பான முறையில் இதை தாண்டி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ நீங்கள் எந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கூட அதுக்கான ப்ரூஃப் நம்மளால் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஆன்லைனில் இருந்தோ அவுட் சோர்சிங்கில் இருந்தோ கொஸ்டின்ஸ் எடுக்கலை. அதை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த கொஸ்டின்
எங்கேருந்து எடுத்திருக்குன்னு கேட்டால் கூட நம்மளால் தெளிவாக வந்து ப்ரூஃப் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா முழுக்க முழுக்க டெக்ஸ்ட் புக்கில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். முழுக்க முழுக்க பிஜிடிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பான முறையில் மேஜரில் 2022 தரத்தில் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து கொஸ்டின் தயார் பண்ணாங்கன்னா, அந்த பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா 80லேருந்து 90 மார்க்கு கன்ஃபார்மாக எடுத்துடலாம். ஒருவேளை 2019 மாதிரி கொஞ்சம் கொஸ்டின் வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா கூட 70லேருந்து 80 கொஸ்டின் வந்து உறுதியாக கேரண்டியாக வந்து நம்மளால் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட முடியும், மார்க் வந்து எடுத்துட முடியும். இப்போ நீங்கள் வந்து இந்த எஜுகேஷன் சைக்காலஜி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 30 கொஸ்டினுக்கு தனியாக வந்து கிளாஸ் போகிறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சி மையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க, நிறையா வந்து அமௌண்ட் வந்து கட்டி படிக்கிறீங்க. இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் எங்கே வந்து நிற்கும்னா கொஸ்டினில் தான் வந்து நிற்கும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். அதுவும் புக்கில் இருக்கக்கூடிய இன்சைட் த புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். இவ்வளோதான் சிம்பிள் ஃபார்முலா தான் டிஆர்பியை பொறுத்தளவுக்கு. இதில் வந்து கண்டிப்பான முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா புக்ஸையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கி அதுக்கு வந்து அதை ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. அதனால தான் இப்படி ஒரு ஃபார்மேட்டை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். எல்லாரும் இதில் வந்து பலனடையணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். கண்டிப்பான முறையில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அந்த வெற்றியில் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு டூலாக உங்களுக்கு வந்து பயன்படும். கண்டிப்பாக அனைவரும் வெற்றி பெறுவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.